அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு மழை டைம்லேயோ இல்லை கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போதோ இல்லைன்னா அடிக்கடி தண்ணியில் விளையாடியோ ஜலதோஷம் பிடிச்சிக்கிட்டா இருமல், தலைவலி, தொண்டை வலி, சளி, அதுக்கப்புறம் உடம்பெல்லாம் வலிக்கிறது, தும்பிக்கிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைஸ் இருக்கும். இதெல்லாம் சின்னதாக இருக்கும் போதே சரி பண்ணிட்டோம்னா தான் ரொம்ப நல்லதுங்க. இல்லைன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக எப்படி சீக்கிரமாக இதை சரி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் கடுகு ஆயில் யூஸ் பண்ணியிருந்தேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, அந்த ஆயில் ஈஸியாக கிடைக்கலன்னு சொல்லி. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக இது சரியாயிடும். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். முதல்ல ஒரு கரண்டியில் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். கடுகெண்ணெய் ஈஸியாக கிடைக்கலன்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயை வச்சு எப்படி சரி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். தேங்காய் எண்ணெய் அந்த கரண்டியில் பாதி அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டீல் கரண்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை அலுமினியம் கரண்டி, நான்ஸ்டிக் கரண்டி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. அதில் கொஞ்சமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். பாதி அளவுக்கு இந்த கரண்டியில் எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இங்கே பார்த்திங்கன்னா கற்பூரம் ஒரு 2 வச்சுருக்கேன். இது ஈஸியாக எல்லா கடையிலையுமே கிடைக்கும். சாமிக்கிட்ட பூஜை பண்ணுறது கற்பூரம் ஒரு 2 துண்டு வச்சுருக்கேன். இது எல்லா இடத்துலையும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இது ரெண்டுமே. இப்போ ஆயில் நல்லா சூடான பிறகு அதை கீழே இறக்கி வச்சுட்டு அதில் நம்ம கற்பூரத்தை சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், ஆயில் நல்லா சூடாக இருக்குது. கற்பூரத்தை இந்த மாதிரி சேர்த்த உடனே கற்பூரம் கரைஞ்சிரும். இது நல்லா கரையட்டும். திரும்பவும் எடுத்து நம்ம இதை அடுப்பு மேலே ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் போல் வைக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி திரும்பவும் அடுப்பு மேலே வச்சு ஒரு 2-3 செகண்ட் நம்ம இதை நல்லா சூடு பண்ணலாம். கொஞ்சம் தூரமாகவே வைங்க, ரொம்ப பக்கத்தில் வைக்காதீங்க. அடுப்பு ரொம்ப சிம்மில் வைங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ஒரு சின்ன கிண்ணத்துக்கு இதை மாற்றிக்கிறேன். பொறுமையாக ஊற்றுங்க, இது நல்ல புகையாக வரும். இதோட வாசனை பார்த்திங்களா, அவ்வளோ நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு சின்ன கிண்ணம் போல் எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். பொறுமையாக ஊற்றுங்க. இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ புகை வருது. இதே இப்போ நல்லா சூடு குறையட்டும். உங்கள் கை எந்த அளவுக்கு சூடு தாங்குமோ அந்த அளவுக்கு சூடு வந்த பிறகு இதை குழந்தைங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விடுங்க. சூடு பறக்க குழந்தைங்களுக்கு சளி, இருமல் அந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு தேய்ச்சி விடுங்க. கொஞ்சமாக இருக்கும் போதே குழந்தைங்களோட உடம்பு சரி பண்ணிவிடுங்க. கொஞ்சம் அதிகமானாலும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.